வானதி, பாண்டியன் ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க வானதி பாண்டியனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா பாண்டியன் ஃபோன எடுக்கவே இல்ல. இதனால வானதி பாண்டிக்கு நம்ம முக்கியமே இல்ல. அவனுக்கு அவன் அண்ணனும், அவங்க குடும்பமும் தான் முக்கியம். நம்மள பத்தி யோசிக்கவே மாட்டேங்கான். அப்படின்னு வானதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி தப்பான முடிவு எடுக்குறாங்க. இந்த நேரத்துல வானதி ரூம்ல திடீர்னு தூக்க மாத்திரை இருக்குது. அத எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டுறாங்க. இந்த நேரத்துல அவங்க அம்மா, இவ என்ன வெளியில வரவே இல்லன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அவன் மயக்கம் போட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. "என்னடி வானதி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அவங்க அண்ணன், அவங்க அப்பா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்குறாங்க. சேர்த்த நியூஸ் வந்து இங்க பாண்டியனுக்கு தெரிய வருது. பாண்டியன், "வானதி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போறாங்க பார்க்கறதுக்காக. ஆனா அவங்க வீட்ல உள்ளவங்க பார்க்க விடாம இருக்காங்க. உடனே சோழன், "என்ன வானதி ஏன் இப்படி பண்ணுச்சு? நீங்க ஏதாவது அவங்கள டார்ச்சர் பண்ணீங்களா? அதனால தான் இப்படி முடிவு எடுத்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. உடனேவும், "நான் என்ன பண்ணோம்? நாங்க ஒண்ணும் பண்ணலையே. உன் தம்பி பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம தான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இவன் எதுக்கு பார்க்கணும்? என் பொண்ண பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உடனே பாண்டி இப்ப பார்த்து தான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சோழனும் பாண்டியும் அவங்கள தடுத்து வானதிய போய் பார்க்க போறாங்க. "வானதி ஏன் இப்படி பண்ணடி? இனிமேல் இப்படிலாம் முடிவு எடுக்காதடி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அழுகுறாங்க. உடனேவும், "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாண்டி. நீ எதுக்கு என்கிட்ட பேசவே இல்ல. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சேரன் இருந்துட்டு, "சீக்கிரமா பாண்டிக்கும் வானதிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனேவும், "நீ அப்பனா உனக்கு கல்யாணம் பண்ணணும் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு ஆல்ரெடி பொண்ணு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்றாங்க. "அப்படியாண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.